ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதம் தான். ஏன்னா சுகாதிபதி, லாபாதிபதி. எப்போவுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்கோ, இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ. பெரிய விசேஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த 4-11 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருந்தார். அயனசயன போகஸ்தானத்தில் குருவோட பார்வையை வாங்கியிருந்தார். அதே சமயம் சனீஸ்வர பகவானோட பார்வையும் வாங்கியிருந்தார். ஏகப்பட்ட டென்ஷனோட செலவுகள்லாம் இருந்தது. நிறைய குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் நிறைய இருந்தது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தது. ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் பார்த்து 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 சலிச்சு போயிட்டீங்க. முதல்ல உங்கள் உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. நீங்கள் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தீங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வராருன்னா ஜென்மராசிக்கு வரார். ஜென்மராசிக்கு வரார் அப்படின்னாலே கவனமாக இருக்கணும். ஏன்னா உடம்புல உஷ்டம் அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும், முன்கோபம், வீண் விவாதம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும், முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஆனாலும் நிறைய பேருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண வயது இருந்ததுன்னா நல்ல ஒரு வரன் அமைஞ்சிரும். மங்களக்காரகன் நல்ல ஜென்மராசியில் இருக்கும்போதே அந்த டென்ஷன்லாம் குறைச்சி நல்ல ஒரு சுப செலவுகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அவன் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 1 தேதியில் தைப்பூசம் வருது. அப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். அதே சமயம் சுபகாரியங்களும் நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு. ஏன் அப்படின்னா இந்த ஜென்மராசிலேருந்து 7ஆம் பார்வை உங்களோட கலத்திரஸ்தானத்தை தான் பார்க்கப்பார். 7ஆம் இடத்தை பார்க்காதனாலே குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம், கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விரிசல், ஒரு டென்ஷன். பேசுகிற வார்த்தைகள் தான், வேற என்ன? நம்ம நடந்துக்கிற விதம், பேசுகிற வார்த்தைகள் தாங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம். நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த கோபதாபங்கள், வீண் விவாதங்கள், குதர்க்கமான பேச்சு இதெல்லாம் நம்ம விட்டுறணும். ஆனால் சாதாரணமாக மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குதர்க்கமான பேச்சு கிடையாது. கோபம் வரும், அது கோபம் இயற்கை எல்லாருக்குமே. ஏன்னா ரத்த சம்பந்தம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் கோபம், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஜென்மராசியில் இந்த ரத்தக்காரகன் வரார் அப்படின்னாலே இந்த ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்கும், உஷ்ணம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு பிபி அதிகமாகும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க பற்றில, அதான் கவனமாக இருக்கணும். சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற இந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும். கொஞ்சம் டென்ஷனை கொடுப்பார். ஏன்னா ஜென்மராசியில் இருக்காள் இல்லையா, கொஞ்சம் அப்படியே டென்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு விட்டுருவார், மன்னிச்சு விட்ருவாருங்கிற மாதிரி. 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக, முக்கியமாக வாகன பயணங்கள், அதுவும் இரவு நேர வாகன பயணம் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை போய்த்தான் ஆகணும், உத்தியோகம் அல்லது தொழில் வியாபாரம், இல்லைன்னா சுபகாரி நிகழ்ச்சிகள், இல்லை ஏதோ ஒரு இதுக்கு நைட்டு ட்ராவல் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கும்போது முன்னெச்சரிக்கை அதெல்லாம் பார்த்து கூட யாரையாவது கூட்டின்னு போகிறதெல்லாம் ரொம்ப நல்லது. 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் கலத்திராதிபதி சந்திர பகவானின் திருவோண நட்சத்திர காலில் வரும்போது ஏற்கனவே சொன்னேன்ல, வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புரியுதா? அதுமாரி நண்பர்கள்கிட்ட வீண் விவாதம், குதர்க்கமான பேச்சு இதெல்லாம் வேண்டாம். என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னாலும் நீங்கள் பேசுகிற பேச்சில் அப்படியே பிரிவினை வந்துடும். அதனால் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 4-11 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் வரும்போது சொத்து சேர்க்கை உண்டாகும் என்றாலும் அந்த சொத்தில் வில்லங்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை அலசி ஆராய்ந்து அதன் பிறகு வாங்குவது சிறப்பு. டக்குன்னு ஆனால் யாருமே டக்குன்னு கையெழுத்து போட்டுற மாட்டோம். இருந்தாலும்
பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கவனமாக பார்த்துக்கணும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட்காரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், நுணுக்கமாக இருக்கணும். எல்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்டிடுவான், அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டான், எழுத்தடிச்சுன்னு இருப்பான். நீங்கள் போய் நோட்டீஸுக்கு மேலே நோட்டீஸ் கொடுத்து என்னமோ சொல்லுவா. அதுமாரி ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்தபடியாக இந்த நேரத்தில் உறவினர்களின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம், ஏதாவது ஒன்று இந்த கிருத்திரிம வேலைம்பா, கிருத்திரிமம் அப்படின்பா. அதுன்னா இந்த சிண்டு முடிச்சு விடுறது, சிண்டு முடிச்சு விட்றதுன்னு சொல்லுவா. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சொல்லி அங்கே சொல்கிறது, அங்கேருந்து இங்கே சொல்கிறது, அந்த மாதிரிலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கோ. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் தகுந்த கவனிப்போடு போயிட்டு வாங்க. அதாவது இப்போ வயதானவர்கள் ஆன்மீக பயணங்கள் இல்லை ஏதோ இருக்கலாம், இல்லை அசுபகாரியம் சுபகாரியம் போகலாம். போகாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்போ இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஊரில் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். கரெக்டாக சில இடத்துல எல்லா மருந்தும் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது, சில இடத்துல கிடைக்காது. அப்போ சில டாக்டர்ஸ்லாம் இப்போ விவரமாயிட்டாங்க. என்னென்னா அவங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க, அந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும், அவர் எழுதி கொடுக்குறதெல்லாம் அங்கே தான் கிடைக்கும். நீங்கள் அதே பக்கத்து கடைக்கு போய்ட்டு கடை கிடைக்காது. அதே தெருவில் பக்கத்து கடையில் போய் கேட்டாலும் இல்லைன்றோம். அதுக்கு ஈக்குவலன்ட் இருக்குது தரட்டுமாம்பா. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து அந்த மருத்துவம்லாம் எடுத்துன்னு போயிட்டா ரொம்ப நல்லது. கரெக்டாக இப்போ 10 நாள் அங்கே தங்க போகிறோம் ஒரு இடத்துல, இந்த 10 நாளுக்கு உண்டான இதை எடுத்துன்னு போயிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வரலாங்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கும். சரி, இப்போ பரிகாரமாக என்ன பண்ணணும்? ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், அன்னதானம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்க. அந்த அன்னதானம் பண்ணுறதுனாலே உங்களோட குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் குறையும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு நிம்மதியான போக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணதுனாலேயே உங்கள் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது ஜென்மராசியில் அமர்ந்தாலும் சில அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.